எங்களுக்கு ஃபாதர் ஸ்டார்வின் ஃபாதர் நம்ம சிங்கராயன் ஃபாதர் அனுப்பி விட்டாங்க. இது கூடயே மாதம் ரொம்ப ஆசீர்வாதமா எங்களுக்கு அக்கா கீதாஜீவன் அக்கா அனுப்பி விட்டாங்க. பொறுக்காட்சி இந்த தடவை நாங்க எப்படி நடத்தணும்னு எங்களுக்கு தெரியல. உண்மையிலே சொல்றேன், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடத்தும் ஒவ்வொரு ஆண்டும். இந்த ஆண்டு அமைச்சருடைய அதிகப்படியான ஆதரவு, அதை எப்படி சொல்லவே முடியாது, எப்படி ஆதரவு கொடுத்தாங்கன்னு சொல்லி ரொம்ப எளிமையா தான் எங்களுக்கு இருந்தது. ஏன்னா இது அரசு துறை சம்பந்தப்பட்டது. பொறுக்காட்சிங்கிறது ஏதோ நடத்துறோம் காசு வாங்கிட்டு போறலாம் கிடையாது. பொதுமக்கள் வர்றதுனால முழுசா அரசனுடைய கட்டுப்பாட்டில் தான் அந்த பொறுக்காட்சி நடக்கும். அது காவல்துறையா இருந்தாலும் சரி, மாவட்ட ஆட்சியர் இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, நம்ம பாட்டில் நடத்தி நம்ம பாட்டில் போய்கிட்டு இருப்போம். நம்ம இங்கே பொறுக்காட்சி முடிச்சுட்டு போற வரைக்கும் அமைச்சர், எஸ்பி, கலெக்டர் எல்லாருமே இதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்னென்ன அவ்வளவு தூத்துக்குடியில் உள்ள அவ்வளவு மக்கள் வருவாங்க. கிட்டத்தட்ட வேறுபாடே கிடையாது. தூத்துக்குடியில் அவ்வளவு பேர் இந்த பொறுக்காட்சிக்கு வந்துட்டு போயிருவாங்க. எல்லாரையும் பார்ப்போம், எந்த வேறுபாடு இல்லாம. ரொம்ப மக்கள் சந்தோஷம், தூத்துக்குடி மக்களுடைய சந்தோஷம். அதுதான் அமைச்சர் இக்கட்டான சூழ்நிலைகள் 2023 வரத்துல என்கிட்ட அமைச்சருக்கா போன் பண்ணி சொன்னாங்க. தான் என்ன பொறுக்காட்சி நடக்கணும், நீங்க நாங்கெல்லாம் நிப்பாட்டி இல்லாமலாம் யோசித்தோம். அக்கா நிக்க கூடாதுன்னா மாதா கோயில் பொறுக்காட்சி தூத்துக்குடி மக்களோட சந்தோஷம். நிக்க கூடாதுங்கிறதுல எப்பவும் அமைச்சர் ரொம்ப தீவிரமா இருப்பாங்க. ஆனா இந்த தடவை கடுமையான ஒரு ஆதரவு. இது எப்படி நன்றி சொல்லனே தெரியல. அப்படி ஒரு ஆதரவு கொடுத்தாங்க. அக்காவுக்கு ரொம்ப எங்க பொறுக்காட்சி குழு சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.